வெல்கம் டு ஆல்பா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல பாடம் 24 4ஆம் வகுப்புக்கான பாடம் படிக்க போறோம். மலையும் எதிரொலியும். மலை அப்படின்னா மவுண்டெயின், எதிரொலி அப்படின்னா எக்கோ. நீங்க சில நேரம் வீடெல்லாம் காலியா இருக்கும்போது, வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது, வெக்கேட் பண்ணும்போது அந்த காலியா இருக்க ரூம்ல கத்தி பார்த்திருக்கீங்களா? இல்ல பேசி பார்த்திருக்கீங்களா? உங்க சத்தமே திரும்ப திரும்ப கேக்குற மாதிரி இருக்கும். அது பேரு தான் எக்கோ. நம்ம பேசுறதே திரும்பவும் பேசுற மாதிரி இருக்கும். ஓகேயா? அததான் நம்ம எதிரொலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த பாடத்துல என்ன நீதி கருத்து அப்படின்னா, நாம் செய்கின்ற செயல்களே நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன. விளைவிக்கின்றன அப்படின்னா கொடுக்கின்றன. நம்ம என்ன செயல்கள் செய்யறோமோ, நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்றோமோ, அந்த ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு நன்மையையும் குட் திங்ஸையும் கொடுக்குது, தீமையையும் பேட் திங்ஸையும் நமக்கு கொடுக்குது. அது வேற யாரோ கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன செயல்கள் செஞ்சோமோ அதுதான் நம்மள கஷ்டப்படுத்துது, இல்ல அதுதான் நம்மள சந்தோஷமும் படுத்துது. அதான் இந்த கதையினுடைய மாரல், நீதி கருத்து. நம்ம கதையையும் ரீட் பண்ணிடுவோமா? இது ஒரு குட்டி ஸ்டோரி தான், அதனால நான் ரீட் பண்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து புக் எடுத்துக்கோங்க, ரீட் பண்ணுங்க. தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது, ஆ அப்படின்னு. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற ஒலி கேட்டது. சரி, என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு நாள் தந்தையும் மகனும், அப்பாவும் பையனும் ஒரு மலை பகுதியில, மவுண்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மவுண்டெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம ரோடு மாதிரி ஈஸியா இருக்குமா? நோ. ட்ரெக்கிங்லாம் நிறைய பேர் போய் பார்த்திருக்கீங்கல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாதைகளே இருக்காது. அந்த மாதிரி போகும்போது அந்த குட்டி பையன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவன் விழும் பொழுது எல்லாரும் அம்மா அப்பா அப்படின்னு கத்துவோம்ல, அது மாதிரி அவனும் ஆ அப்படின்னு கத்துறான். ஆனா அவன் அப்படி கத்துன உடனேயும் அவனுக்கு அதே சத்தம் திரும்பி கேக்குது. அப்ப அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யார் நீ? யார் திரும்ப கத்துறாங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அந்த ஒலி கேட்டது. ஒலினா என்ன அர்த்தம்னா சத்தம். இங்க பாருங்க, ஒலி, இந்த ஒலி சத்தம் அப்படின்னு அர்த்தம். உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். சரி, அவன் என்ன கேட்டானா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த சவுண்ட் திரும்பியும் எப்படி வந்தது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு திரும்பியும் மலையில இருந்து சத்தம் வந்தது. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் உன்னால நேர்ல எல்லாம் வர முடியாதா அப்படின்னு திட்டுனான். அப்ப மலை என்ன சொல்லிருக்கோம் திரும்பியும்? வெரி குட். அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது. உன்னால் நேரில் வர முடியாதா அப்படின்னு அதே சத்தம் திரும்ப கேட்டது. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவனுடைய அப்பா சிரித்துக்கொண்டே, மகனே கவனமாக கேள் என்றார். அப்பா பார்த்து கேட்டா, அப்பா இங்க என்னதான் நடக்குது? நான் பேசுறதே திரும்ப திரும்ப எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றான். அப்பா சொன்னாங்க, நீ இன்னும் நல்லா கேர்ஃபுல்லா கவனி, கவனமாக கேள் அப்படின்னு சொல்றாரு. இப்போது அவர் மலையை பார்த்து, நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்பி சொன்னது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவதை எல்லாம் அது நமக்கு திருப்பி தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது.
உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று. அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார் தந்தை. சரி, அப்பா என்ன சொன்னார்னா, அந்த மலையை பார்த்து, நீ ஒரு வெற்றி வீரன். வெற்றி வீரன் என்ன அர்த்தம்? நீ தான் ஒரு விக்டோரியஸ் பர்சன், நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மவுண்டைன் திரும்ப என்ன சொல்லியிருக்கோம்? நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு திருப்பி சொன்னது. அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவனோட அப்பா சொன்னாங்க, இதுக்கு பேரு தான் எதிரொலி. எதிரொலினா இங்கிலீஷ்ல எக்கோ. நம்ம பேசுறதே திரும்ப பேசும், நம்ம பேசுறதே திரும்ப கேட்கும். ஆனா இது வாழ்க்கைக்கான தத்துவம். நம்ம லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் செய்யறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல திரும்பியும் நடக்கும். நமக்கு எப்பயாச்சும் அன்பு வேணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பழகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம முதல்ல நல்லா பழகணும். நம்ம மத்தவங்க மேல அன்பா இருக்கணும். ஓகேயா? நம்மள எல்லாரும் கேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமா? நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு தானே? நம்மள எல்லாரும் நல்லா கேர் பண்ணணும், ஆசையா பாத்துக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம மத்தவங்கள கேர் பண்ணணும், மத்தவங்கள நம்ம ஆசையா பாத்துக்கிறணும். மத்தவங்க எல்லாரும் திறமையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? நீங்க திறமையானவங்களா ஃபர்ஸ்ட் மாறணும். இப்படி நம்ம எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பியும் கிடைக்கும் அப்படின்னு உங்க அப்பா ஆன்சர் சொல்றாங்க. ஸோ இன்னையில இருந்து குழந்தைகளே, உங்க வாழ்க்கையிலும் கூட இது ஒரு லெசன் மட்டும் கிடையாது, படிக்கிறதுக்கான பாடம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட நீங்க இப்பையில இருந்து நல்ல நல்ல செயல்களை மட்டும் மத்தவங்களுக்கு செய்யுங்க. அப்போ உங்க லைஃப்ல நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க லைஃப்லயும் என்னதான் நடக்கும்? நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும். எக்கோ மாதிரிதான். நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் திரும்பியும் நமக்கு வரும். இப்படி ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இயற்கையோட அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம். நீங்களும் இனிமே நல்ல செயல்களை செய்யுங்க. இந்த பாடத்தினுடைய பயிற்சிகள் பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளிக்க. தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர்? அப்பாவும் பையனும் எங்க போய்கிட்டு இருந்தாங்க? தந்தையும் மகனும் மலை பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். தந்தையும் மகனும் மலை பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். இரண்டாவது கேள்வி, சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கும்போது மலை என்ன செஞ்சது? மவுண்டெயின். இந்த மலை லை பாத்தீங்களா? இந்த லை போடணும். சிறுவன் பேசும்போது மலை என்ன சொன்னது? திரும்ப பேசிச்சு, அப்படிதானே? அப்ப சிறுவன் பேசிய போது மலை அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்தது. இதான் புது வார்த்தை, இததான் நீங்க படிக்கணும். எதிரொலித்தது. ஏ டி ரோ லி இத் த து. எதிரொலித்தது. மூன்றாவது கேள்வி, சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லி இருந்தால் மலை என்ன சொல்லி இருக்கும்? நான் அன்பு கொண்டவன் அப்படின்னு அந்த பையன் சொன்னா மவுண்டைன் திரும்ப என்ன சொல்லியிருக்கோம்? அதுவும் நான் அன்பு கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அப்படிதானே? அததான் நம்ம எழுத போறோம். சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலையும் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருக்கும். நான்காவது கேள்வி, இந்த கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை யாது? இந்த கதையில இருந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்பா பையனுக்கு? நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. நம்ம எதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கிறோமோ அததான் நமக்கு லைஃப்லயும் திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பா. அடுத்த பயிற்சி பாருங்க. விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்போமா? இங்க ரிடில்ஸ் கொடுத்திருக்காங்க. விடுகதை, ரிடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. வட்டமாய் இருந்திடுவேன், உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை. நான் யார்? நான் வட்டமா இருப்பேன், என்னை சாப்பிடுறதுக்கு தான் வாங்குவாங்க, ஆனா என்னையே யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் யார்? அப்பளத்தை நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம்ல, தோசையை எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனா பிளேட் தான் வட்டமா இருக்கும், ஆனா பிளேட்டை சாப்பிட மாட்டோம். பிளேட்ல நம்ம ஃபுட்டை வச்சு சாப்பிடுவோம், அப்படிதானே? ஸோ
இதுதான் தட்டு தட்டு. அடுத்த விடுகதை பாருங்க. உயரமாய் இருந்திடுவேன், பச்சை ஆடை உடுத்தி இருப்பேன், குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன். நான் யார்? உயரமா எது இருக்கும் இங்க இருக்கிறதுலயே? மவுண்டெயின். மவுண்டெயின் மேல ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது பாக்குறதுக்கு கிரீன் கலர்ல இருக்குமா? அப்புறம் மவுண்டெயின்ஸ்ல இருக்கிற ட்ரீஸ்னால நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஜில்லுன்னு மழை கிடைக்குது, அந்த தண்ணி கிடைக்குது. ஸோ மவுண்டெயின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நீல நிறமாய் தோன்றிடுவேன், ஓயாமல் அலைந்திடுவேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன். நான் யார்? தவழ்ந்து தவழ்ந்து யார் வருவா? முதல் படத்துல கடல் அலை கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்புறம் மேகங்கள் கொடுத்திருக்காங்க. தவழ்ந்து வர்றது தண்ணீர். ஓகே, ஸோ நீல நிறமா இருக்கும், நான் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்துடுவேன், அது தண்ணீர். ஓகே, ஆறு மாதிரி வருது பாத்தீங்களா, இந்த தண்ணீர். நான்காவது கேள்வி. நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன். நான் யார்? நீ பார்த்தேன்னா நானும் பார்ப்பேன், நீ செய்யற மாதிரியே நானும் செய்வேன். யாரு? கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடியிலையும் அதே இமேஜ் தானே தெரியும், அதுதான் கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது கேள்வி பாருங்க. தரையில் ஊர்ந்திடுவேன், வானத்தில் பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன், மக்களை சுமந்து செல்வேன். நான் யார்? இங்க இருக்கிற எல்லாமே பாருங்க, இங்க இருக்கிறதுல எது மக்களை சுமந்து செல்லும்? எதுல மக்கள் போவாங்க, பீப்புள் எல்லாம் போவாங்க? ஏரோப்ளேன். சோ அதுதான் ஆன்சர். மொழியோடு விளையாடு, லாங்குவேஜ் கேம் பாருங்க. 3 எழுத்து சொல், நடு எழுத்து எடுத்து விட்டால் படுக்க சொல்லும், காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும். ஓகே, 3 எழுத்து சொல். இந்த பாக்ஸ்க்குள்ள வரக்கூடிய எழுத்து 3 எழுத்து தான். அதுல நடுவுல இருக்கிற எழுத்து, அதாவது மிடில் லெட்டர், அந்த லெட்டரை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா படுக்க சொல்லும். படு, 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 படுன்னு என்னது? ஸ்லீப். படுக்க சொல்லுது. காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும். காஞ்சிபுரம்னாலே என்ன ஃபேமஸ்? பட்டு. அதான் ஆன்சர். பட்டு. ரெண்டாவது பாருங்க. 4 எழுத்து சொல், முதல் 2 எழுத்து விட சொல்லும், கடை 2 எழுத்து பாட்டி சொல்வர், முதலும் கடையும் வித்தாகும். பாருங்க, இது ஒரு 4 லெட்டர் வேர்டா. அதுல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா விடுறதுன்னா லீவ். ஓகே, விடு அப்படின்னு வருதா? கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார், கடைசியில இருக்கக்கூடிய 2 எழுத்து கதை ஸ்டோரி யார் சொல்வா? பாட்டி சொல்வாங்களா? அப்புறம் முதலும் கடையும் வித்தாகும். முதல் எழுத்தும் கடைசியில இருக்கக்கூடிய எழுத்தும் வித்துனா விதைன்னு அர்த்தம். பாருங்க, விதை, சீடு. வித்துனா சீடு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா என்ன வருது? சீடு. அப்ப அது என்ன வார்த்தை? விடுகதை. மூன்றாவது பாருங்க. 5 எழுத்து சொல், இது 5 லெட்டர்ஸ். முதல் 2 எழுத்து எப்படி இருக்கும்னா இனிக்கும். தேன், இனிக்குதா? கடைசி 3 எழுத்து பறக்கும். சிட்டுக்குருவி, பறக்கும் குருவி, பேர்டு. முதலும் கடையும் தேடும். தேடு, முதல், கடைனா கடைசி. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா என்ன வருது? தேடு. சர்ச் பண்றது, தேடு. அது என்ன? தேன் சிட்டு. அந்த வார்த்தை என்னது? தேன் சிட்டு. ஓகே குழந்தைகளே, நீங்க எல்லாரும் இந்த பாடத்தை திரும்பியும் போட்டு பாருங்க, நன்றாக படிங்க. நன்றி குழந்தைகளே.